ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அக்ஷயா பாப்பாவோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பர்த்டேக்காக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியாச்சு அண்ட் நாங்கள் கிஃப்ட்ஸும் வாங்கியாச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா பாப்பாவுக்கு வந்து வருஷம் வந்து அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிஃப்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 13 கிஃப்ட்டு. பாப்பா வந்து டீனேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறா. ஸோ 13 கிஃப்ட்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து அவளுக்கு பிளான் பண்ணி வாங்கி வச்சுருவேன். பட் இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா. அந்த ஒரு பிஸி ஷெட்யூல் ஒரு 20 டேஸ் போச்சு. அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மலை போல் இருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம். அதுவும் இப்போ தான் முடிஞ்சுது. அண்ட் வீடு ஷிஃப்டிங் அதை விட ஒரு பெரிய விஷயம். அதுவும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் கூட கம்ப்ளீட்டாக முடியல. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே வேறு வந்துருச்சு. ஸோ ஆனால் அவளுக்கு எப்பயுமே கொடுக்க வேண்டியதை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ நாளாக நான் கிஃப்ட்ஸ் எதுவுமே பிளானும் பண்ணல, வாங்கவும் இல்லை. இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ணோம், காலையில் ஏர்லி மார்னிங் போனோம். ஸோ ஏர்லி மார்னிங் போயிட்டு இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே வரேன். ஸோ இன்றைக்கி 1 டேலேயே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தேவையான எல்லா கிஃப்ட்ஸையும் வாங்கிட்டேன். அண்ட் அதில் 1-2 பொருள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி வர வேண்டிய பொருள் அப்படின்றதுனால ஒரு 2 பொருள் மட்டும் நான் ஆர்டர் பண்ணி வர வச்சேன். மற்றபடி எல்லாமே வந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கே தெரியல. நான் பாப்பாவை கேட்குறேன், பாப்பா உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பாப்பான்னு. அம்மா எனக்கு எதுவுமே தெரியலம்மா அப்படின்றா. ஸோ எங்களுக்கே ஐடியா இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக பாப்பா நம்மக்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி கேட்டதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சு வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக இந்த அன்பாக்சிங் அவளுக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருக்கும். அண்ட் அவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அண்ட் இதை பார்க்குற உங்களுக்கும் பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ டிலே பண்ணாமல், ஆக்சுவலாக நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக இன்னும் கிஃப்ட்டு பேக் பண்ணவே இல்லை. அது பாருங்கள், மூட ஃபுல்லாக கிஃப்ட்டு தான் இருக்குது. ஸோ இதை இப்போ பேக் பண்ணிவிட்டு நான் போய் கிளம்பி வந்துடுறேன். சரியா? சரி, நீங்கள் பேக் பண்ணுங்கள். நான் கீழே போயிட்டு ஒரு அம்மா ரெடியாக இருக்காங்க. என் ட்ரெஸ்ஸை காமிக்கணும். ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸை கூட நாங்கள் காமிக்கவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி தான் ட்ரெஸ்ஸே எடுத்தோம். அதனால் ட்ரெஸ்ஸையாச்சும் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி கீழே ஒருத்தங்க பயங்கரமாக அடம் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ஒரு சைடு கிளம்பிட்டோம், நாங்கள் ஒரு சைடு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 பேக்கிங் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழே போய் பாப்பாக்கு இந்த 2 ட்ரெஸ்ஸை கொடுத்துடலாம். அக்ஷயா இந்தா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடும். நீ போய் அழகா கிளம்பிட்டு வா. இதுல 2 ட்ரெஸ் இருக்கு, எது உனக்கு ஃபிட் ஆகுதோ அதை போட்டு வா. சரியா? நான் போய் மேலே போய் ரெடி ஆகிறேன். குயிக்கா. கிஃப்டெல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கேக் கட் பண்ணிவிட்டு கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வேலை தான். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் லுக் தான் பண்ணலான் இருக்கேன். யூஸ்வலாக ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வெட் ஆகும், நிறைய வேலைகள்லாம் செய்வோம். வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும், ஸ்வெட் ப்ரூஃபாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் பண்ண போகிற மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி என்னோடய ஸ்கின்னை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சிடிஎம் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்மளுடைய மேக்கப் வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு நான் மேக்கப் ஃபிக்சர் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்சர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மேக்கப் ஃபிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் அண்ட் நான் ஸ்டிக்கியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஃபீலும் கொடுக்கும். இப்போ வந்து என்னோடய ஆல் ஓவர் த ஃபேஸ் நான் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸில் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். இது ஃபேஸஸ் கனடாவோட 3-in-1 ஃபவுண்டேஷன். இது வந்து ஆல் டே ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது, மாய்ஸ்சரைசர் இருக்குது அண்ட் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து நல்ல பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ நான் என்னோட மேக்கப்பை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஒரு ஃபெஸ்டிவல் லுக்கு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்சர் வச்சு நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட கம்ப்ளீட் ஃபெஸ்டிவல் லுக்கு நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். இது எப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ நான் வந்து ஷவர் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்னோட மேக்கப் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறத காமிக்க போகிறேன். இப்போ என்னோடய ஃபேஸில் நான் ஷவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் இப்போ என்னோடய மேக்கப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சா, இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இப்போ வாங்க கேக் கட்டிங்க பார்க்கலாம். கேக் ரெடி ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் அப்படி போகணும். இல்லை எப்படி வந்துருங்க. ஹாப்பி பர்த்டே லக்கி கேர்ள் அக்ஷயாவா? அதான் பர்த்டே கேர்ளை கூப்பிட்டுலாமா? அக்ஷயா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. May God bless you dear. May God bless you dear. Happy birthday to you. பார்வை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, பதிலாய் எதை பேசிட தெரியாமல் நான் கூச்சம் கொஞ்சம் கேக்குது, ஏக்கம் கொஞ்சம் கேக்குது, உயிரோரை கேட்டிட தருவேனே நான். சூப்பராக வந்து கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பந்திக்கு இலை போடுற மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக உட்காந்துட்டாங்க கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக. அவளுக்கே ரொம்ப ஈகராக இருக்குது என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. அண்ட் இவளை போலவே கண்டிப்பாக நீங்களும் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ நம்ம கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அக்ஷபட்டு, இந்த கிஃப்ட்டில் என்ன கலர் இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் உனக்கு? சரி, நான் எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது என்னென்ன இருக்க போகுதுன்னு. இப்போ அவங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஓப்பன் பண்ணலாம்? நீங்கள் தான் முடிவு பண்ணோம். சரி, இந்த ரெட்டு பண்ணலாமா? பட் எங்களுக்கு பேக் பண்ணதால எங்களுக்கே ஐடியா கிடையாது எது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, ஓப்பன் பண்ண போகிறோம். ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த தடவை. அப்படியா? ஏன்னா ஒரே ஒரு நாள்லயே அப்படி எல்லாமே வாங்கணுமா? முடியல. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இது வந்து டைரக்ட் க்ளூவே இருக்கு. அதுல பாக்ஸ்ல என்ன எழுதிருக்கோ அதான் உள்ளே இருக்கு. சரி, பாப்போம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். ட்ரெஸ் மேட்சிங்கா இருக்கு. ஆமா, இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டாலும் ஹைலைட்டா இருக்கும். நல்லா இருக்கா? ஓகே, பிரின்சஸோட ஸ்லிப்பர் மாதிரி. ஆமா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ரீசன்ட் டைம்ல அந்த செருப்பு மேல பயங்கர. ஆமா, ஆக்சுவலா பாப்பாக்கும் எனக்கும் ஒரே சைஸ் தான், செருப்பு சைஸு. நான் ஏதாவது ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவேன், மேடம் அதை அபேஸ் பண்ணிடுவாங்க. அவளுக்கு செருப்புனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூஸ் பண்ணி எடுப்பா. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு அக்ஷயா. சூப்பரா இருக்கு. ஓகே, எல்லாமே பெருசாவே ஓபன் பண்றேன். அடுத்து சின்னதுக்கு போலாம். இல்ல உனக்கு எது தோணுதோ அதை ஓபன் பண்ணு. என்ன இது? கவருக்கு மேல போட்டு. கவருக்கு மேல என்னவா இருக்கும்? மேக்கப் பவுச். திறந்த உடனே இன்னொரு சர்ப்ரைஸ் வரும். உள்ள இதுக்குள்ள இது. அதை ஓபன் பண்ணு.
போய்கிட்டே நல்லா இருக்காது. டிராவலுக்கு கொஞ்சமா வேணும் அப்படி எடுத்துட்டு போலாம். வீட்ல யூஸ் பண்ணும்போது அந்த பெருசு யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி, இது ஒன்று மேலே ஒன்று அப்படியே வை. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓ மேல மேலையா? சூப்பரா இருக்கு. நான் ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கு பார்த்தா உள்ள போய்கிட்டே. அதுதான் நம்மளோட கிஃப்டே அப்படிதான். எதிர்பார்க்க. ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட். பார்க்கலாம். இது வந்து கடைசியா ஓபன் பண்ணலாம். ஆமா, உயிரை கொடுத்து வாங்கிருக்காங்க. அதனால அது வந்து கடைசியில ஓ சரி. இப்போ இது போலாம். இது போலாமா? ஃப்ளவர். என்னவா இருக்கும்? ஃபுட் வேர். ஆமா, ஃபுட் வேர் எழுதிருக்காங்க. அதுக்குள்ள அது இருக்காது. என்ன பாரு? ரெயின் கோட்டா? ஆனா செம்ம யூஸ்ஃபுல். ஏன் தெரியுமா? இப்போ ரெய்னி சீசன்ல மழை நல்லா வருதா, கொடை பிடிச்சாலும் நனைஞ்சு போயிடும். அதனால கிரீன் கலர், ஆலிவ் கலர் ஆயிடுது. சூப்பரா இருக்குனா? நல்லா இருக்கா? ஒயிட் கிராஃப்ட் நான் ஒண்ணுமே ஆகாது. 100% வாட்டர் ப்ரூஃப். இந்த ப்ளூ பண்ணலாம். ப்ளூ. ப்ளூல என்ன இருக்கும் இப்போ எனக்கே மறந்து போச்சு. அப்படியா? பார்க்கலாம். எப்பவும் போல ஃபைனலா உங்களுக்கு எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கு? கண்டிப்பா சொல்றேன். எல்லாமே பிடிச்சிருந்தா எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே. இதுல என்னவா இருக்கும்? தெரியலையே. ஆனா இந்த கிஃப்ட் ஓபன் பண்றதுக்கு எழுந்து நிக்கணும். அப்படியா? ஏய் Dress. இது வந்து உன்னோட பர்த்டே Dress. இந்தா, எந்திரிச்சு நின்று காமி. சரி, இப்பதான் பாக்குறாங்க. ஆமா, இப்பதான் பாக்குறேன். இந்தா அது வச்சு காமி. இந்தா, இது செம்ம கிராண்டா இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. இதுக்குதான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. 3 மணி நேரம் ஆச்சு. 4-5 கடை. இது கூடவே ஒரு அழகான ஷால் வந்துடும். எனக்கு ஷால்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கா? நீ விட்டுறியா? ட்ரெஸ் விட்டுறியா? நல்லா இருக்காங்க. செம்மையா இருக்கு. அங்க பார்த்ததுனால உங்களுக்கு வெச்சு பார்க்க இன்னும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் இது இந்த பிங்க் ஓபன் பண்ணலாம். 2 கோல்ட் வெயிட் பண்ணது அதுல ஏதோ ஓபன் பண்ணலாம்ல? சரி, இந்த ஃபர்ஸ்ட் கோல்ட் ஓபன் பண்ணலாம். வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்கு. நல்லா, I'll help you. என்னவா இருக்கு? என்ன செய்தோ? பாக்ஸ் வந்து இதெல்லாம் போட்டோமா? கடாய். நீ பாக்கெட் எடுக்கணும்ல, அதுக்காக வாங்கியிருக்கேன். அப்படியா? ஆமா. இது நம்ம ஓபன் பண்றேன். இது வந்து உன்னுடைய ஸ்டடீஸ்க்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பரா இருக்கு. என்ன வாங்குனீங்க? இங்கே பாரு எவ்வளோ கலர்ஸில். இதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆச்சு அக்ஷயா. அப்படியா? இது ஃபேஸ்ல பெயிண்ட். இது ஃபேஸ் பெயிண்டிங். இது நம்ம ஃபன்னா விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஏய் இந்த இது எல்லாமே உன்னோட ஸ்டடீஸ்க்கு தேவையானது. அவ ஒரு ஷாக் ஆயிட்டா, எதுக்கு கடாயெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு. எல்லாமே உனக்கு தேவையான பொருள், ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. அவள் ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கேன். நோட்ஸு, பென்னு, டஸ்ட்டு. ஸோ இவ்வளோ ஐட்டமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிஃப்டில் இருந்தது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஹைலைட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கலர்ல இருக்கும். பாத்தியா? உள்ளுக்குள்ள இருக்கும். இதாங்க. இதானே? அதுதான். அது வந்து அத்தனை கலர்ல நீ ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படியா? எனக்கு இப்போ ஓபன் பண்ண gift ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஒரு gift இல்ல, அதுக்குள்ள நிறைய gift வந்துட்டே எடுக்க வந்துட்டே இருக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த பிங்க் பண்ணலாம். பண்ணு. இது லாஸ்டா பண்ணணும் அம்மா சொன்னாங்க. இது பண்ணலாமா?
பாக்ஸை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல. இவரு நீ வந்து கவரை வச்சு நீ முடிவு பண்ணக்கூடாது உள்ள என்ன இருக்கும்னு. பூமானா அவ்வளவு பிடிக்கும். அதனால அக்ஷயோட பூமால வந்து ஆல்ரெடி அந்த ஹேண்ட்பேக் டான்ஸ்ல எல்லாம் கொண்டு போனாங்க. சூப்பரா இருக்காங்க. அப்புறம் எங்கேயா வெளியில போறது சூப்பரா இருக்குதுல்ல. அண்ட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பெரிய கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இது ஓப்பன் பண்ணலாமாங்க? பண்ணுங்க. இது கொஞ்சம் பிக் டாஸ்க் தான். பார்க்கலாம் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். இந்த ம் இது வந்து நம்ம வந்து நாளைக்கு எங்கே போகிறோம், ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போனால் விளையாடுறதுக்கு விடு, அதுக்கிட்ட விடு விடு, என்ன விடு விடு. ஸ்விம் சூட், அதுக்கப்புறம் இது விளையாடுறது, த்ரோ பண்ணி விளையாடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ செஸ் இது. அண்ட் ஒரு ஒரு காயினை வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். அது பாரு, இது ராணி ராஜாலாம் எவ்வளோ பெருசாக இருக்காங்க பார்த்தியா. ஆக்சுவலாக வந்து அக்ஷயா பாப்பாவும் விளையாடுவா, அவங்க அப்பா கூட விளையாடுவா. எனக்கும் விளையாட தெரியும், ஆனால் ஜெயிக்க தெரியாது, பட் விளையாடுவேன். இவங்க 2 பேருமே நல்லா விளையாடுவாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து. பால், ஸ்விம் செட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போடுறது எல்லாமே, செஸ்ஸு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இந்த இதில் ஒரு இதில் இத்தனை கிஃப்ட் இருந்துச்சு, எல்லாத்துலேயும் ஒரு இதில் இவ்வளோ இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஓப்பன் பண்ணலாமா? இது ஓப்பன் பண்ணலாமா? இந்த இது ஓகே. இந்த சைடு பூமா பூமா ஓபன் பண்ணலாமா? ப்ளூ கலர் பூமால இது வந்து 2வது ஷூ. 2 ஷூ இருக்குல்ல, ஒன்று பிங்க் கலர், இது ப்ளூ கலர். சரி, இது 2வது ஷூ. பிடிச்சிருக்காடா? சூப்பரா இருக்கு. என்னமா இது? வெயிட்டா இருக்கா? எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னது? ஓபன் பண்ணி பாரு. ம் இது நான் ஓப்பன் பண்ணி. திஸ் இஸ் மைக். மைக்கா? அப்புறம் இது வந்து நம்ம ட்ராவல் ஸ்பீக்கர். நீ பாடினா இதில் கேட்கும். இருக்கு, கரோக்கி பண்ணிக்கலாம், அது ப்ளே பண்ணும்போது நீ பாடிக்கலாம். சூப்பரா இருக்கும். நான் பேசுனா எல்லாமே கேட்கும். பேசினா கேட்கும், பாடினா கேட்கும். அது என்ன பேட்டரி வருது? பேட்டரி போட்டா இப்போ கூட கேட்கலாம். பேட்டரி இப்போ வாங்கணும், நான் மறந்துட்டேன். நான் நாளைக்கு பர்த்டே, நாளைக்கு வாங்கிட்டு அங்கே போய் ரெசார்ட்டில் போயிட்டு பாடலாம். இன்னும் எத்தனை கிஃப்ட் இருக்கு? இன்னும் ஒரு 4 கிஃப்ட்ஸ் இருக்கு. இன்னும் 4 இருக்கா? இது ரொம்ப காஸ்ட்லி பர்ஃப்யூம், ஸோ ஸ்பெஷலி ஃபார் யூ. இவங்க உன் பர்ஃப்யூம்லாம் எடுத்து அடிச்சுக்கிறாங்க. ஆமாம், என்னோட பர்ஃப்யூம்லாம் மேடம், அதாவது தேடிக்கிட்டு இருப்பேன் அரை மணி நேரமாக, பர்ஃப்யூமை காணவங்கன்ட்டு கடைசியில் மேடம் ரூமில் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா நான் தான்மா எடுத்துகிட்டு போனேன் அப்படின்வா. சரி யோசிச்சு இவள் ரெகுலராக யூஸ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு நல்ல பிராண்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன்.
இது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கினேன். அப்படி நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் இது ஓப்பன் பண்ணலாமா? இது ஓப்பன் இது யூஸ்வலாக ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கிஃப்ட் தான் அது. என்னவா இருக்கும்? அக்ஷயப்பட்டு டைட்டன் வாட்சா? வாட்ச் எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? உனக்கு போட்டு விடலாமா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? டைட்டன் வாட்ச் எப்படி இருக்கு? இது ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச். இது ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச். டைட்டனோடது தான். டைட்டனோடது தானா? என்ன இந்த டிசைன் பேட்டர்ன் நான் பார்த்ததுலேயே இது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. சூப்பரா இருக்கு வாட்ச். ஆக்சுவலாக அக்ஷயா பாப்பாவுக்கும் எனக்கும் ஒரே வாட்ச் சைஸ் தான். இப்போ இந்த வாட்சை போட்டால் கூட பாப்பா போட்டுக்குவா, கரெக்டாக அவளுக்கு சூட் ஆகும். ஸோ அவளுக்கு என்ன வாங்கினாலும் அது நானும் போட்டுக்குவேன், எனக்கு என்ன வாங்கினாலும் பாப்பாவும் போட்டுக்குவேன். எக்ஸப்ட் ட்ரெஸ்ஸு தவிர, ட்ரெஸ்ஸு மட்டும் தான் நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்க மாட்டோம். மற்றபடி கொலுசு, செருப்பு, வாட்ச்சு அது எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். கோல்டன் ஓப்பன் பண்ணலாம். கோல்டன் உங்களுக்கு மறந்துடுச்சா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸா? போட் பிராண்டா? வந்து OnePlusல வாங்கி கொடுத்தோம். ஆனா நம்ம வந்து கடிச்சு உதவிட்டாப்ல. ஆமா, சம்பவம் செஞ்சிச்சு. மேகி அது வேலை செய்யலாம். செம்ம இருக்கும். இதுக்கு மேட்சிங்காகவே இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கால்ல இருக்கிறதுக்கு இதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இது ஓபன் பண்ணா இது ஓபன் பண்ணலாமா? இது ஓபன் பண்ணு. போட்டோ பாக்கெட்டா? போட்டோ பாக்கெட்டா? என்னது? தெரியலையே. தெரியல. நில்லு பதட்டத்துல ஓபன் பண்ண முடியல உன்னால. கிளிப்பு மாதிரி இருக்கு. சைனா சில்வர் ஸ்டோர்ல என்ன வாங்கணும்? நான் உனக்கு கேட்டேன், அதுவா இருக்குமா? கொலுசு கொலுசு மோதிரம் கேட்டேன். ஒரு மோதிரம் 2 மோதிரம் 4 மோதிரம் வாங்கியாச்சு. இப்போ இது பாரு, இது கிரவுன் மாதிரி. இது ஆக்சுவலாக நான் வெள்ளி மோதிரம் வாங்கியே கொடுக்க மாட்டேன். பாப்பா வந்து 2 மாசமா அம்மா வாங்கி கொடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தா. சில்வர் ரிங் தான் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன். எதுக்கு அது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் கொலுசு வந்துருச்சு. அம்மா தான் வந்து சரி வெறும் மோதிரத்தை மட்டும் எப்படி கிஃப்ட் கொடுக்குறது, கொலுசு சேர்த்து கொடுத்துடலாம். எனக்கு 4 ரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அக்ஷய்க்கு வந்து 1 கோடி ரூபா கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஓகே, ஃபைனலா அடுத்துறீங்க. ஃபைனல் இது வந்து ஸ்பெஷலோ. ஆமா, நீங்க கொடுத்து வாங்கிருக்காங்க அம்மா. அப்படிலாம் இல்லை, அப்போ ஓவர் பில்டப் கொடுக்குறாரு. நான் இது மட்டும் பிரிச்சு தரேன். என்ன தெரியுமா? அதான் செலோ டேப் தான். ஆமா, படிச்சு கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், வளர்றதுக்காக பண்ணலாமா? பண்ணலாமா? காஞ்சனா கோல்டு ஷாப்பா? ஆமா, என்னன்னு ஓபன் பண்ணிப்பா. கோல்டு தெரிஞ்சிருச்சு. இது ரொம்ப நாளா நீ அம்மாட்ட கேட்டியாமே? என்ன கேட்ட? சரி ஓபன் பாரு. உனக்கு வர ஓபன் பண்ணி பாரு. இன்ஃபினிட்டி. க்ளோஸ் அப்ல வாங்க. இன்ஃபினிட்டி ப்ளஸ் வந்து பிளஸ்டு
இது வந்து இந்த ஈவில் ஐ சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செய்ய சொல்லி பாப்பாவுக்கு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு பாப்பா? பிடிச்சிருக்கா? ஆக்சுவலாக பாப்பா வந்து இந்த இன்ஃபினிட் சிம்பிள் அம்மா வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் அவள் இவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவளுக்கு வந்து சரி இது வாங்கி கொடுக்கலாம். ஆக்சுவலாக இதில் என்ன எழுதிருக்கு பார்த்தியா? பிளஸ்டு. நீ உண்மையிலேயே பிளஸ்டு தான். அழக்கூடாது. ஐயோ பாப்பா ஒரு விஷயத்தை கழுத்து நான் பார்த்ததே இல்லை. கழுத்தில் போட்டுடுவா? தெரியலையே. செய்ய சொல்லி இவ்வளோ அழகா வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி இவரு நீ அழுகுறியே, எதுக்கு அழுகுறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அழக்கூடாது அழக்கூடாது. வார்த்தை இல்ல. சரி சரி நல்லா இருக்கா? அப்பாவுக்கு கூட தெரியாது. டெலிவரி எடுத்து அப்பா கிட்ட காமிச்ச உடனே வேற லெவல்ல இருக்கே அப்படி சொன்னாரு. அப்பா வந்து வாங்கும்போது எதுக்கு ஆர்டர்லாம் கொடுத்துட்ருக்க அப்படி இப்படி சொன்னார். நான் சொன்னேன் அது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு கவரிங் செயினில் நான் பார்த்தேன் இந்த மாடலு. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி ஓகே எப்போயாவது பாப்பாவுக்கு போட்டு பண்ணலாம் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் வந்து அம்மா எனக்கு வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஸோ அதனால் வந்து யோசித்து வச்சுருந்தேன். அண்ட் அதே சமயத்தில் நான் அந்த இது மட்டும்தான் கேட்டா. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த பிளஸ்டு அப்படின்னு போட்டு வாங்கணும். அண்ட் ஈவில் ஐ சிம்பிளும் சேர்ந்து இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். இது உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஓகே இனிமேல் நீங்கள் பேசுங்க. ரொம்ப பிடிச்சது கேட்பேன். இது எல்லாத்துலேயும் பிடிச்சது அதிகமாக பிடிச்சது வந்து இப்போ அதுதானா? சரி சரி ஓகே ஆக்சுவலாக பாப்பா இவ்வளோ எமோஷனாவா நான் நினச்சி கூட பார்க்கல. பாப்பா உனக்கு எல்லா கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கா? ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நான் இந்த நல்ல நாள் எதுமா பாப்பா ஒன்று அழ வச்சுட்டேன். இது ஆனந்த கண்ணீர் தானே? ஹாப்பி டியர்ஸ். சரி ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வரப்போகுது. நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு நாங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போய் ஸ்பெஷலாக எங்களோட பாப்பாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பாப்பாக்காக வாழ்த்து தெரிவிக்க போறவங்க எல்லாருக்குமே இல்லை எனக்கு சீரியஸாக என்ன ஒரு ஹாப்பினஸ்னா எல்லாருமே அட்வான்ஸ் விஷஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுருக்கீங்க பாப்பாவோட பர்த்டேவை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றி. இவங்க யார் எல்லா வீட்டோட செல்ல பிள்ளையா? ஆமாம் ஓகே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. விஷ் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே பாப்பா வந்து எமோஷனல் ஆகிட்டா. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி வணக்கம். பாய்.